ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பில் இருக்கிற வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும். இது ஒரு நகைச்சுவையான ஓணான் பற்றின கதை. பார்ப்போமா? வாலில் முள்ளு குத்திடுச்சு அந்த ஓணானுக்கு. ஓணான் என்ன பண்ணுது? ஒரு உழவரை பார்த்து, ஐயா உழவரே, என் வாலில் முள் குத்திருச்சு, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் அப்படின்னு கேக்குது. சரின்னு என்ன பண்றாரு உழவரும், அந்த வாலில் முள் எடுக்க முயற்சி பண்ணும்போது வால் அறுந்து போயிடுச்சு. ஐயோ, என் வால் அறுந்து விட்டதே அப்படின்னு ஓணான் என்ன பண்ணுது? அழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது உழவரை சும்மா விடுமா? ஏ உழவரே, என் வாளை தரியா இல்ல உன் கத்திய தரியா அப்படின்னு கேக்குது. இந்த கத்திய வச்சுக்கோ, ஆளை விடுன்னு உழவர் ஓடியே போயிடுறாரு. உடனே அதை தூக்கிட்டு ஜிங் ஜிங் ஜிங்கு நடந்து போகுது. அப்போ அந்த விறகு வெட்டிட்டு இருக்காரு. ரொம்ப சிரமப்படுற, இந்தா என் கத்திய வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குது. அவரும் நம்பி அதை வாங்கி வெட்ட ஆரம்பிக்கிறாரு. கத்தியில வெட்ட முடியுமா? அது உடனே உடைஞ்சு போச்சு. உடஞ்ச உடனே என் கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு அழ ஆரம்பிச்சது. யோ விறகு வெட்டி, கத்திய தரியா இல்ல விறக தரியா அப்படின்னு கேக்குது கோவமா. இந்தா விறக நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவரும் ஓடி போயிட்டாரு. சரி, விறக தூக்கிட்டு நடந்து போகுது. அங்க ஒரு ஆயா தோசை சுட்டுட்டு இருக்காங்க. ஆயா, இந்த விறக வச்சுக்கோ, இதை எரிச்சு நீ தோசை சுடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. விறகு எல்லாம் எரிஞ்ச உடனே, பாருடா எல்லா விறகையும் எரிச்சிட்டியா நீ அப்படின்னு இந்த ஓணானுக்கு அதிகமா கோபம் வருது. சரி, இப்ப அந்த பாட்டிய சும்மா விடுமா, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இத பாரு ஆயா, என் விறகு தரியா இல்ல தோசைய தரியா அப்படின்னு கேக்குது. சரி சரி, தோசையை எடுத்துக்கோ அப்படின்னு தந்துட்டாங்க அந்த ஆயா. அதை தூக்கிட்டு போகுது. அப்போ ஒரு பொண்ணு மோர் வித்துக்கிட்டு வழியில வருது. மோர் விற்கும் பெண்ணை பார்த்துட்டு, இந்தா பசியா இருப்ப, இந்த தோசைய சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்துருது. சரின்னு அந்த பொண்ணும் வாங்கி சாப்பிட்ட உடனே, ஓ நல்லா சாப்பிட்டியா நீ, எல்லாமே காலி பண்ணிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் தோசைய தரியா இல்ல பானைய தரியான்னு கேக்குது. சரி, ஐயோ இந்தா பானைய வச்சுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணும் கொடுத்துட்டு ஓடி போயிடுது. அப்போ அந்த பக்கமா ஒரு தோட்டக்காரன் தண்ணி விட்டுட்டு இருக்காரு செடிங்களுக்கெல்லாம். அதை பார்த்துட்டு, தோட்டக்காரரே, தண்ணி எடுத்து ஊத்த இந்த பானையை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குது. ஐயோ, உடனே அது உடஞ்சு போச்சு. ஐயோ என் பானை உடைஞ்சு போச்சே அப்படின்னு திருப்பியும் அழ ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியும் என்ன பண்ண போகுது அந்த தோட்டக்காரரை? ஒரு வழி ஆக்க போகுது. என்ன பண்ணுது பாப்போமா? என் பானைய தரியா இல்ல பூக்களை தரியா அப்படின்னு கேக்குது. இந்தா பூ தர்றேன், நீ கொண்டு போ அப்படின்னு நிறைய பூக்களை தர்றாரு. அதை தூக்கிட்டு போகும்போது ஒரு பொண்ணு நல்ல மேலம் அடிச்சுட்டு ஓடுது. அப்போ இந்த பெண்ணே, இந்த பூ அழகா இருக்கு, வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குது. உடனே கொடுத்த உடனே அது வச்சுட்ட உடனே, ஆஹா என் பூ வாடி உதிர்ந்து போச்சே அப்படின்னு அதுக்கும் கோவப்படுது. பூ என்ன பண்ணும்? வாடதான் செய்யும், உதிரதான் செய்யும். ஆனா இந்த ஓணானுக்கு அது புரியாம அந்த பொண்ணு மேல கோவப்படுது. உடனே அந்த பொண்ணை பார்த்து, பெண்ணே பூவை தரியா இல்ல மேலத்தை தரியா அப்படின்னு கேக்குது. சரி சரி, இந்த மேலத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பெண்ணு அந்த ஓட்டமா ஓடி போயிட்டா. ஏன்னா இந்த ஓணான் ஏதாவது கடிச்சு வச்சிட போதுன்னு ஒரு பயம் போல இருக்கு இல்ல? இது யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு வருதுன்னு பாத்தீங்களா நீங்க? ஒரு வரிசையே சொல்லலாம். சரி, இப்போ அந்த வரிசையை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாடலா பார்க்கலாம். சரி, ஓணான் அந்த மேளத்தை அடித்தவாறே பாட ஆரம்பிச்சது. என்ன ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும், கத்தி போய் விறகு வந்தது டும் டும் டும், விறகு போய் தோசை வந்தது டும் டும் டும், தோசை போய் பானை வந்தது டும் டும் டும், பானை போய் பூ வந்தது டும் டும் டும், பூவு போய் மேலம் வந்தது டும் டும் டும். இப்படி பாடி மேலத்தை அடிச்சு உடைச்சு காலி பண்ணிருச்சு. இதோட நீதி கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது. எல்லாமே போயிடுச்சுன்னு வருத்தப்படாம என்ன பண்ணுச்சு அந்த ஓணான்? ஆசையா. இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா குட்டீஸ்? சரி, இனி நான் உங்களை வேற ஒரு பாடத்துல சந்திக்கிறேன்.
அந்த ஓணான் மாதிரி நீங்களும் மனம் தளராமல் இருக்கணும். நன்றி.